நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு கிளியை பத்தின கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ஆலமரத்துல ராஜாங்கிற கிளியும் தேஜாங்கிற கிளியும் வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு பேரும் உணவிற்காக பறந்து சென்று பழங்கள் எல்லாம் சேமிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராஜா கிளி உணவு தேடி பறந்து போயிட்டு இருக்கும்போது வேடன் ஒருத்தன் ஒரு பெரிய கல்லெடுத்து அதோட ரெக்கையில பலமா அடிச்சிட்டான். ஆனாலும் ராஜா கிளி அவன்கிட்ட தப்பிச்சு தன்னோட இடத்துக்கே திரும்ப வந்துட்டு. ராஜா கிளிக்கு பலமா அடிபட்டதுனால ரெக்கையை விரிச்சு பறக்க முடியல. அதனால இறை தேடி செல்ல முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுச்சு. ராஜா கிளி கஷ்டத்தை பார்த்து தேஜா கிளிக்கு கவலையா போச்சு. தேஜா கிளி சொன்னிச்சு, நண்பா, நீ இனிமே உணவு தேடி அலைய வேண்டாம், நானே உனக்கு உணவு கொண்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. ராஜா கிளிக்கும் தனக்கும் தேவையான பழங்களை பறிச்சுட்டு தேஜா கிளி தன்னோட இருப்பிடத்துக்கு வர பாதையில ஒரு குயிலை பார்க்குது. கிளிக்கிட்ட பழத்தை பார்த்த குயில் சொன்னிச்சு, கிளியக்கா கிளியக்கா, நான் பழம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, எனக்கு ஒரு பழம் தரீங்களான்னு அன்போட கேட்டுச்சு. கிளியும் ஒரு பழத்தை எடுத்து குயிலுக்கிட்ட கொடுத்துச்சு. பழத்தை சாப்பிட்ட குயிலுக்கு பழம் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே கிளிக்கிட்ட, கிளியக்கா, இந்த பழத்தை எங்க பறிச்சிங்க, பழம் ரொம்ப ருசியா இருக்குக்கான்னு பணிவோட கேட்டுச்சு. ஆனா கிளி இந்த பழம் பறிச்சிட்டு வர இடத்த பத்தி இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. இப்போ இந்த குயிலை கேட்டோன்னே அதை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சது. அப்புறம் சொல்லலான்னு குயிலை பார்த்து, குயிலே, இந்த பாதை வழியா கொஞ்சம் தூரம் பறந்து போனோன்னா அங்க ஒரு பழத்தோட்டம் இருக்கும், அந்த பழத்தோட்டத்துல தான் நான் எல்லா பழங்களையும் பறிச்சுட்டு வந்தேன்னு சொன்னிச்சு. உடனே குயில் அங்கிருந்து வேகமா பழத்தோட்டத்தை பார்த்து பறந்து போச்சு. போற வழியில ஓய்வெடுக்க நினைச்ச குயில் ஒரு மரத்துல போய் உட்காந்துச்சு. அந்த மரத்துல ஒரு அணிலை பார்த்துச்சு. அந்த அணில் குயில்கிட்ட, குயிலக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு அன்போட கேட்டுச்சு. உடனே குயில் சொன்னிச்சு, அணில் தம்பி, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அதனால இங்க பக்கத்துல இருக்க பழத்தோட்டத்திற்கு போயிட்டு பழம்லாம் சாப்பிட போறேன்னு சொன்னிச்சு. அதை கேட்ட அணிலுக்கு ஆச்சரியமா போச்சு. குயிலக்கா, இங்க பழத்தோட்டம் இருக்கா, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையேன்னு வியப்போட கேட்டுச்சு. அதுக்கு குயில் சொன்னிச்சு, அணில் தம்பி, எனக்கும் இங்க இருக்கான்னு தெரியாது, கிளியக்கா தான் சொன்னாங்கன்னு சொன்னிச்சு. உடனே அணில், குயிலக்கா, நீங்க முதல்ல போங்க, நான் என்னோட நண்பர்களெல்லாம் அழைச்சிட்டு பின்னாடியே வரேன்னு சொன்னிச்சு. குயில் அதை கேட்டுட்டு வேகமா பழத்தோட்டத்தை தேடி பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்துல அணிலும் அதோட நண்பர்களும் பழத்தோட்டத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற பழங்களை எல்லாம் கடித்து குதறி வீணடிச்சிருச்சு. அந்த நேரம் அங்க வந்த பழத்தோட்டக்காரர் அணிலோட இந்த செயலையெல்லாம் பார்த்து கோபமாயிட்டாரு. இந்த அணிலோட தொல்லையெல்லாம் தாங்க முடியல, இனிமேலும் நம்ம சும்மா இருந்தோம்னா தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் ஒன்றுத்துக்கும் உதவாம ஆக்கிடும்னு நினைச்சாரு. அதனால அடுத்த நாளே இந்த பழத்தை சுத்தி பாதுகாப்பா கம்பி வலைய போட்டு வச்சாரு. மறுநாள் வழக்கம் போல தேஜா கிளி பழத்தை பறிக்கிறதுக்கு பழத்தோட்டத்திற்கு வந்துச்சு. பழங்கள் எல்லாம் வலையினால மூடி இருக்கிறத பார்த்ததும் அதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரொம்ப கவலையோட தன்னோட இருப்பிடத்துக்கே திரும்ப போச்சு. வீட்டுக்கு போற வழியில அந்த கிளி குயிலை திரும்பவும் சந்திச்சது. கிளியக்கா, நீங்க பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறிக்க முடியாம தானே வரீங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் அணிலிடம் தெரியாம வளரிட்டம் பழத்தோட்டத்திற்கு போறேன்னு அணில்கள் அங்க கூட்டமா வந்து பழத்தோட்டத்துல இருக்க எல்லா பழத்தையும் நாசம் பண்ணிடுச்சு, தோட்டக்காரர் உடனே வேலி அமைச்சிட்டாருன்னு வருத்தத்தோட சொன்னது. கிளிக்கு ரொம்ப சோகமா போச்சு. சரி, வேற எங்கேயாவது பழங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போன்னு வேற இடத்துக்கு பறந்து போச்சு. பழத்தோட்டம் இருக்கிற இடத்த பத்தி இதுவரைக்கும் ரகசியமா தான் வச்சிருந்தேன். இந்த குயிலிடம் சொல்ல போய் இப்போது எனக்கும் என் நண்பனுக்கும் பழங்கள் கிடைக்காமல் போய்விட்டதே. இனிமே நாம பேசுற விஷயம் பார்த்து பேசணும், ஒரு நாள் அது நமக்கே ஆபத்துல முடியும். மற்றவங்க கிட்ட பேசும்போது தெளிவான யோசனையோட பேசணும்னு நினைச்சிட்டு வேற இடத்துக்கு பறந்து போச்சு.